மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கண்ணீரை யாரும் புரியாத நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களுக்கு மட்டுமே தாங்க ஏற்படும். நீங்கள் இயற்கையிலேயே அசாத்தியமான எமோஷனல் குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகள், சிறிய வார்த்தைகள், யாராவது உங்களை தவறாக கூறிவிட்டால் கூட உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வந்துவிடும். மற்றவர்களின் துன்பத்தை கண்டால் கூட உங்களுடைய கண்களில் தண்ணீரானது வந்துவிடும். இது உங்களுடைய கஷ்டங்களுக்கும் சரி, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது எப்பொழுதுமே வந்துவிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான சோதனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கள் நிலை குலைந்து நின்ற போது உங்களின் கண்ணீரின் ஆழத்தை புரிந்து கொள்ள இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு ஜீவன்கள் கூட இல்லாமல் போயிருந்திருக்கும். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் எத்தனையோ மனிதர்களின் கண்ணீர்களை துடைத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்று ஒரு நாள் வரும் பொழுது யாருமே அதனை ஏன் என்று கூட கேட்க மாட்டாங்க. இவன் எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை என்று உங்களின் மன உளைச்சலை ஒரு நாடகமாக சித்தரித்தும் இருப்பாங்க. இரவுகளில் தனியாக அமர்ந்து தலையணையை நினைத்து நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த சமுதாயம் ஒரு ஆறுதல் வார்த்தைகளை கூட நிச்சயமாக தந்திருக்காது. உங்களின் குமுறல்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லாத அந்த தனிமையின் விரக்தி உங்களின் உலகத்தின் மிக இருண்ட பக்கத்திற்கு கூட்டி சென்றிருந்திருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். தேடி கொடுத்ததோ இதெல்லாம் நடந்ததோ இல்லையா என்பதையும் மறக்காம நீங்க பொறுமையாக இருந்து கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் எல்லாமே கொடுத்தும் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இழிவாக மாறியது என்று தெரியுமா? உங்களிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ, உங்களை நம்பி வந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் உங்களின் நேரத்தையும் உழைப்பையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. பலருக்கு கடன் வாங்கி கூட நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. ஆனால் அதனை உங்கள் பேரில் கூட நீங்கள் வாங்கி கொடுத்திருப்பீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லாகத்தான் இருக்கும். போக போக அந்த கடன் பிரச்சனை உங்களுடைய தலையில் வந்து விலகவும் ஆரம்பிக்கும். அவர்களின் கஷ்ட காலத்தில் ஒரு அரணாக நீங்கள் நின்று அவர்களுக்கு உதவியை தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்ந்த பிறகு உங்களுக்கு அவர்கள் தந்தது இழிவையும் புறக்கணிப்பையும் மட்டும்தான். நல்ல ஒரு நிலைமைக்கு போன பிறகு உங்களை கண்கூடாக கூட காண மாட்டாங்க. அவர்கள் நீங்கள் அவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனை கூட அவர்கள் திருப்பி உங்களிடம் செலுத்தவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு மாறவும் ஆரம்பித்திருப்பாங்க. அவன் அன்று செய்த உதவிக்கு என்னிடம் வட்டி வாங்கி கொண்டான், அவன் ஒரு சுயநலவாதி என்று நீங்கள் செய்த நன்மைகளுக்கு தவறான முத்திரையையும் உங்கள் மீது குத்தவும் ஆரம்பிப்பாங்க. நம்மால் வாழ்ந்தவர்கள் என்று நம்மையே இழிவுபடுத்துகிறார்களே என்ற கசப்பான உண்மை உங்களின் தர்ம சிந்தனையின் மீது விழுந்த மாபெரும் ஒரு அடியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கனவுகளும் உடைந்த ஒரு நாள் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் கற்பனை திறன் அசாத்தியமான ஒன்றாக இருக்கும். உங்களுக்கென்று ஒரு அழகான, அமைதியான, அன்பான உலகத்தை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கட்டமைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்க வேண்டும், குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும், சமுதாயத்தில் மதிக்கத்தக்க அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நீங்கள் கண்ட பிரம்மாண்டமான கனவுகள் அனைத்துமே கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தாலும் துரோகிகளாலும் ஒரே நாளில் சுக்குநூறாக உடைந்து சிதறிய அந்த நாள் உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட பக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு போட்ட அத்தனை திட்டங்களும் இறுதி நேரத்தில் தலைகீழாக மாறி உங்களை நடுத்தெருவில் நிறுத்திய போது உங்களின் அத்தனை நம்பிக்கைகளும் சிதைந்து போயிருக்கும். உடைந்த கனவுகளின் துகள்கள் உங்களுடைய இதயத்தை கீறி உங்களை வாழ பிடிக்காத ஒரு கடுமையான மனநிலைமைக்கும் தள்ளியிருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான நிகழ்வுகளாக இருந்ததா இல்லையா, நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய்யையோ நடக்காத ஒன்றையோ கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மீனம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களின் எல்லையற்ற அன்பையும் கலப்படமில்லாத மென்மையான குணத்தையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலியும் செய்து உங்களை வெறும் தியாக பொருளாக மட்டுமே பயன்படுத்திவிட்டு உங்களின் லட்சிய கணக்குகளை சுக்குநூறாக உடைத்தெறிந்த சுயநல சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப்போகக்கூடிய பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கவும் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும்.
பணம் சேமிக்க ஒரு நல்ல வழியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களின் கஷ்டங்களை பார்த்தோ அல்லது குடும்ப பொறுப்புகளை தாங்கியோ பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அது தண்ணீராக கரைந்துவிடும். அது உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வருமானத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அசாத்திய வலிமையும் தெளிவும் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே பணத்தை சேமித்து வைத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையானது உயரும். இல்லை என்றால் இதே ஒரு நிலைமையில் தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு யோசனைகளும் வர ஆரம்பிக்கும். இனிமே பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அனாவசிய செலவுகளையும் போலி உறவுகளின் பாசத்தையும் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்கள் செலவுகளை ஒரு பக்கம் கட்டுப்படுத்துவீங்க, மற்றொரு பக்கம் தேவையில்லாத உறவுகள், உங்களை இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்ட உறவுகள் சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும், முழுமைக்கும் விலக வேண்டும். முழுமைக்கும் விலகினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால சுயமான முடிவுகளையும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாத நல்ல ஒரு முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியும். தங்கம், நிலம் அல்லது நீண்ட கால முதலீடுகளில் உங்களுடைய பணத்தை மிக கச்சிதமாக சேமித்து உங்களுடைய பொருளாதார அஸ்திவாரத்தை இரும்பு கோட்டையாக நீங்கள் மாற்றலாம். அதற்கு நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். கவனமாக செய்தால் உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். நாம் யாருக்காக வாழ்ந்தோமோ அவர்கள் நம்மை மறந்து விட்டார்களே, நமக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை அமையாதா என்று நீங்கள் பல வருடங்களாக தனியாக அமர்ந்து கண்ணீர் மல்க காத்து கொண்டிருந்த உங்களின் லட்சிய வாழ்க்கை இப்போது உங்கள் கண் முன்னாலேயே உருவாகப் போகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை பாசிட்டிவான சூழ்நிலைகளும் உங்களின் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான மனிதர்களும் உங்களை தேடியும் வருவாங்க. அவர்களெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத சில உறவுகளாக இருப்பார்கள். ஆனால் நீண்ட நாட்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளாகவும் மாறியும் விடுவாங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி ஒரு நிம்மதியான கௌரவமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது. பிரபஞ்சமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் தகுதிக்கு தகுந்த அத்தனை சொகுசுகளையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் நினைத்த உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்குள்ள பரிசாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அமைதியும் அதனுடன் வளர்ச்சியும் சேரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கை என்பது எப்போதும் ஏதோ ஒரு பதற்றம், பயம், பொருளாதார போராட்டங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் நிறைந்த ஒரு போர்க்களமாகவே தாங்க இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களின் அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பேரமைதியும் அசுர வேக வளர்ச்சியும் ஒரே ஒரு நேரத்தில் ஒன்றாக வந்து இணையப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மனதிற்குள் ஒரு அசாத்திய நிம்மதி குடியேறவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களின் தொழில் மற்றும் பொருளாதார துறை அசுர வேகத்தில் முன்னேறி வாழ்க்கையில எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அந்த ஒரு பணமும் உங்களுடைய கையில் தங்கவும் ஆரம்பிக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக முழுமையாக அடைப்படும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் மனிதர்களும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுவாங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த இரட்டை பலம் உங்களை நிதானமாக சிந்திக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பன்மடங்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே கிடைத்துவிடும். எல்லாமே கிடைத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுகிறதா இல்லையா என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். நான் இதுவரை கூறியது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சூழ்நிலைகளும் உங்களின் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான மனிதர்களும் உங்களை தேடியும் வருவாங்க. அவர்களெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத சில உறவுகளாக இருப்பார்கள். ஆனால் நீண்ட நாட்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளாகவும் மாறியும் விடுவாங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி ஒரு நிம்மதியான கௌரவமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகவும் ஆரம்பிக்கும்.
நீங்கள் தேடி போக வேண்டியது கிடையாது. பிரபஞ்சமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் தகுதிக்கு தகுந்த அத்தனை சொகுசுகளையும் மகிழ்ச்சியையும் உங்களுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் நினைத்த உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்குள்ள பரிசாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அமைதியும் அதனுடன் வளர்ச்சியும் சேரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கை என்பது எப்போதும் ஏதோ ஒரு பதற்றம், பயம், பொருளாதார போராட்டங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் நிறைந்த ஒரு போர்க்களமாகவே தாங்க இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களின் அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பேரமைதியும் அசுர வேக வளர்ச்சியும் ஒரே ஒரு நேரத்தில் ஒன்றாக வந்து இணைய போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மனதிற்குள் ஒரு அசாத்திய நிம்மதி குடியேறவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களின் தொழில் மற்றும் பொருளாதார துறை அசுர வேகத்தில் முன்னேறி வாழ்க்கையில எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அந்த ஒரு பணமும் உங்களுடைய கையில் தங்கவும் ஆரம்பிக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக முழுமையாக அடைப்படும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் மனிதர்களும்